கருத்தாய்வில் நம்மோடு இணையும் விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள். வணக்கம். நமது கேள்வி, விவசாயத்திற்கும் விவசாயிகள் நலனுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி எது? கிடைத்த பதில்களை மண்டல வாரியாக முதலில் பார்க்கிறோம். வடக்கு மண்டலம் முதலில் திரையில் தெரிகிறது. திமுக 34.08, அதிமுக 35.87, கருத்தில்லை என்போர் 8.52, பிற கட்சிகள் அடுத்தடுத்து வருகின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, தேமுதிக, பாரதிய ஜனதா, சிபிஐ என்று வரிசைப்படுகின்றன. திரு செந்தில்நாதன், சுருக்கமா முதல்ல தமிழக விவசாயிகளின் இன்றைய நிலை, கட்சிகள் அவர்களை அணுகும் நிலை உள்ளது என்ன சொல்லுங்க. அதாவது நம்ம நேற்று பார்த்த மாதிரியே இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது கடந்த 5 வருஷத்துல ஒன்றும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் நம்ம சொல்ல முடியாது. இயற்கை வளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, விவசாய பிரச்சனைலாம் ஒன்றுக்கு நெருங்கினது தான். ஏன்னா அடிப்படையில் நீராதாரம், அதன் பிறகு நில மேம்பாடு, நில வளம், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. தற்கொலைகள் நடந்திருக்கின்றன, ஒருத்தர் செத்தா கூட. என்னை பொறுத்தவரையில இதுக்கு முன்னாடி சில வட மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நாம் உயர்ந்த நிலையில் இருந்தோம் என்று சொல்லி கொண்டதெல்லாம் கூட இனிமே நம்ம அப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இங்க கிடையாது. உயர்ந்த நிலை பூரா நிலத்தை வித்து தானே வந்திருப்பாங்க. இல்ல அது சொல்ல, அங்க நிறைய உங்களுக்கு விதர்ப்பா மாதிரி ஏகப்பட்ட சாவுகள் நடந்து இங்க ஒண்ணுமே நடக்கல, நம்ம ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கிறோம், விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் இந்த 5 ஆண்டுகள்ல மழையை போல அதுவும் பொய்த்து போன ஒரு விஷயம்தான். ரொம்ப ஸ்பெசிபிக்காக சொல்ல போனா இந்த நீர் ஆதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேரை மீண்டும் கிராமங்களிலிருந்து நகரத்தை நோக்கி தள்ளிட்டு தான் இருக்கு இந்த நிமிஷம் வரையில. நகரத்துல வேலை வாய்ப்பு அதிகம் ஆகல, ஆனாலும் கிராமங்கள்ல தொடர்ந்து விவசாயத்தை செய்ய முடியாதுங்கிற நிலைமை இருக்கு. ஒரே ஒரு மிகச்சிறிய எதிர்வினைன்னு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை விவசாயம் மாதிரியான சில விஷயங்கள்ல கூடுதலான பேர் ஒரு ஆர்வம் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு மிக மிக ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை நம்ம சொல்லலாம். கிராமங்கள்ல தண்ணி இல்ல, நகரங்கள்ல வெள்ளம் வருது. நகரங்கள்ல வெள்ளம் வருதுங்கிறது ஒரு சின்ன பகுதி, ஆனா நகரங்கள்லயும் தண்ணி கிடையாதுங்கிறது தான் பிரச்சனை. ஆக அடிப்படையான ஆதாரமே அழிந்த பிறகு விவசாயம் சொல்லும் போது நமக்கு அந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறதுல தொடர்ச்சியாக நம்ம கோட்டை விடுறதுனால அதை பொறுத்தவரையில ஒரு ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் கடந்த வருஷங்கள்ல எதுவும் நடக்கல. இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அதற்கென்று ரொம்ப திட்டமிட்டுலாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப நீங்க கொடுத்திருக்கிற புள்ளி விவரத்தை பார்க்கும்போது வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தை பார்க்கும்போது வடக்கு பகுதியில திமுக அதிமுக ரெண்டுமே கிட்டத்தட்ட 34-35 என்கிற அளவுக்கு வர்றதுங்கிறது ஒரு அதிசயமான ஒரு விஷயம்தான். அதிசயமா? ஆமா. ஏன்னு சொன்னா இந்த பகுதி மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி. வறட்சி பகுதிகளில் எப்பவுமே வடக்கு தான் அதிகமாக இருக்கும். மனசுல வச்சுட்டு இந்த மதிப்பெண்ணை கொடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம நேற்று சொன்ன அதே ஒரு விஷயம் தான். அதாவது வேற ஃபேக்டர்ஸ் இல்லாத சமயத்துல இந்த கேள்விகள் அவங்கள வழக்கமா அவங்க மனசுல இருக்கிற கட்சியை மாற்றி வேற ஒரு கட்சியை சொல்ல வைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாத பட்சத்துல அவங்க அவங்க மனசுல அதுவும் தேர்தல் நேரத்தில் இந்த கேள்வி கேட்கும் போது, நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்கறீங்கன்னா விவசாயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பதில சொல்ல முடியும். தேர்தல் நேரத்தில் கேட்கும் போது அது எப்படியும் அதோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது, ஒரு விவசாயி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் சில விவசாய சங்கங்களோட எனக்கு தொடர்பு இருந்தது. நான் போட்டியிட்ட தொகுதியில் அவங்களோட அணுகுனேன். அப்போ அந்த விவசாய சங்கங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 4.25 வருஷம் விவசாயி பச்சை துண்டு போட்டுட்டு வருவான் சார், அந்த எலெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா கரவேஷ்டிக்கு போயிடுவான். விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளே கரவேஷ்டிகளே பச்சை துண்டுக்கு மாறுறாங்களே, அது ஒரு வேடிக்கையான விஷயம் தான் அது. ஆனா விவசாய சங்கங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட கடைசி நேரத்துல அவங்களுடைய தன்மைங்கிறது திமுக அதிமுகங்கிற இந்த 2 பெரிய கட்சிகள்ல சேருவதாக தான் இருந்தது. அதே சமயம் கம்பேரிட்டிவ்ல பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுக்கு இதுல 7.26% வடக்கு பகுதியில் கிடைச்சிருக்கு. அது ஒரு அவங்களுடைய உண்மையான ஒரு சக்தி அப்படின்னு மன்னிக்கணும், அது பொது இல்லையா, 6.28. அப்படி பார்த்தா கட்சிகள் வரிசையில 3ஆவதாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. வடக்கு பகுதியில அவங்க இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு இது இன்னும் கூடுதலாகவும் இருந்திருக்கலாம்னாலும் கூட, ஏன்னா பெரும்பாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்காளர் அடித்தளம்ங்கிறது பெரும்பாலும் விவசாயிகள் தான். அப்போ விவசாயிகளா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியுடைய இருப்பதாக சொல்லக்கூடிய பாமகவுக்கு இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கலாம். மற்றபடி மதிமுக, தேமுதிக, கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாரையும் கூட்டி பாத்தீங்கன்னா அவங்களும் ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கொஞ்சம் தாண்டக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. நீங்க கூட்டணியா பாத்தீங்கன்னா தனித்தனியா பார்க்கும்போது 2%, 3%, 2% அப்படி இருக்கு. இதுல ரொம்ப மிக குறைவாக நம்ம பாக்குறது கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமை. விவசாயிகளுக்காகவே
விவசாயிகள் தொழிலாளர்கள் என்ற 2 வர்க்கத்துக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளவு குறைவான அளவுக்கு வந்து ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க எதனால காலம் முழுக்க போராடினாலும் இதுதான் முடிவுன்னா இல்ல அந்த ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் இடதுசாரிகளுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சோதனை. அதாவது வந்து தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் அவங்க தான் இருப்பாங்க. ஆனா தேர்தல்னு வரும்போது அதான் நான் மீண்டும் சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதே கேள்வி கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு கூடுதலாக மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு மனநிலையில தான் வந்து நேத்து நான் பார்க்கும்போது இன்னைக்கு நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. அவங்க மனநிலை வந்து முடியாது. பார்க்கலாம் இந்த வயது வாரியான முடிவுகள் ஏதாவது மாற்றம். இதுல வந்து நம்ம மற்ற பகுதிகளை பற்றி நம்ம பேசினா, இப்ப நீங்க கொடுத்திருக்கிற புள்ளி விவரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய பகுதி மாவட்டங்கள்ல வந்து 9.45%, மேற்கு மாவட்டங்கள்ல 14.35% வந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அவங்களை பொறுத்த வரையில. ஏன்னா ஒரு தமிழ்நாடு அளவிய கட்சியாக மாறணும்னு சொல்லும் போது எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க வடக்கு பகுதியில் மட்டும்தான் இருக்கிறீங்க, மற்ற பகுதியில் நீங்க யார் இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்விதான் பாட்டாளி மக்கள் கட்சியை கேட்பாங்க. தெற்கு பகுதியில வந்து அந்த கேள்விக்கு ஏற்றதை போலவே 2.47% தான் அவங்களுக்கு ஆதரவு இருக்கு, ரொம்ப குறைவு அது. ஆனா மத்திய மாவட்டங்கள்ல அப்புறம் மேற்கு மாவட்டங்கள்ல அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஆதரவுங்கிறது வந்து அவங்க உண்மையிலே ஒரு அதாவது விவசாயிகளுக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன வெறும் சாதிக்க வாக்குகள் மட்டும் வந்திருந்தா இவ்வளவு வந்திருக்க முடியாது. பசுமை தாயகம் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுவாங்க. பசுமை தாயகம் வந்து ஒரு விவசாய அமைப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னு தான் அவங்களே சொல்லிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடே ஓரளவுக்கு அந்த மாவட்டங்கள் பலமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்திருக்க முடியும். சோ இந்த 9 அல்லது 14 கிட்டத்தட்ட 3வது இடத்துல அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கணிசமான ஒரு விஷயம். அதே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இளம் தலைமுறையினரிடம் மிக கம்மியான சதவீதம் தான் வாக்கு கிடைச்சிருக்குது. 18 இருந்து 25 வயது வரை உள்ள இளைஞர்களிடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி 5.66%. நிச்சயமா. இப்ப இது நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்ப நீங்க இதே அந்த இளம் தலைமுறை 18 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க கிட்ட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடைச்சிருக்கிற ஆதரவுங்கிறது அந்த பொதுவா கிடைச்ச ஆதரவும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் இருக்கு. இளம் தலைமுறையினர் பொறுத்தவரையில் கூடிய அந்த இளைஞர்களிடத்துல திமுகவுக்கு 29, ஆனால் அதிமுகவுக்கு 21 தான் இருக்கு. அது ஒரு குறிப்பிடத்தகுந்தது. இரண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5.66, அதே அளவு இன்னொரு கட்சியும் பெற்றிருக்கிறது, பிஜேபிக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த தமிழக அளவுல 7.26 வந்து எல்லா இடத்துக்கும் சேர்த்து சொல்லியிருக்கு. ஆக ஒட்டுமொத்தமா கிடைச்ச வாக்குகளோடு கம்பேர் பண்ணும்போது இளம் தலைமுறையினருடன் குறைவாக வாக்குகளை தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்கு. ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு வந்து 3.66 கிடைச்சிருக்கு. ஆனா இளம் தலைமுறையினர் மத்தியில மட்டும் பார்க்கும்போது 5.66 கிடைச்சிருக்கு. ஆக வந்து ஒரு ரிவர்ஸ் ட்ரெண்ட் இதுல வந்து இருக்கு. பிஜேபி இந்த விஷயத்துல நம்புறவங்க முதியவர்கள் 50 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் சொல்லிக்கலாம் 1.18% தான். ஆமா, அதாவது இளம் தலைமுறையினர் நம்பிக்கை பெற்றிருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மோடி மேலோட நம்பிக்கையா? மோடி அந்த ஃபேக்டரை கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்கணும். அதாவது கிராமங்கள்ல அல்ல நகரங்கள்ல எங்க எடுத்தாலும் இளம் தலைமுறையிலிருந்து ஒரு அரசியல் ரீதியா வந்து உள்ள போகணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னா எங்க வேகன்சி இருக்குதோ அங்க தான் போக முடியும். திமுக அதிமுகவில் வேகன்சி கிடையாது. அந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கு அவங்க உள்ள போறதுக்கான இடம் கிடையாது. ஆக புதிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வளர்ச்சியில புதிய கட்சி, பாஜக புதிய கட்சி நான் சொல்ல மாட்டேன். ஆனா தமிழ்நாட்டில் பரவுகின்ற வேகத்துல பார்க்கும்போது நாம் தமிழர், பாஜக இதே போன்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்து ஸ்பேஸ் இருக்கும் அது உள்ள போய் வேலை செய்யறதுக்கு. அதனால இளம் தலைமுறையினர் மத்தியில எப்பவுமே இந்த மாதிரியான கட்சிகளுக்கு ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்கும். அது மோடியின் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படின்னு நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட விஷயமா பார்க்க வேணாம். இல்ல இந்துத்துவத்தை நோக்கி போயிடுறாங்கன்னு நீங்க பார்க்க வேணாம். இப்ப ஒரு சிறு நகரத்துல வந்து இளைஞர்கள் வந்து ஒரு அரசியலுக்கு உள்ள போகணும்னா யார் ஸ்பேஸ் கொடுப்பாங்களோ அதுக்குள்ளதான் போக முடியும். திமுகவில் வந்து உள்ளூர்ல கூட பாரம்பரியமா வாரிசு அரசியல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதிமுகவில் வேற அரசியல் இருக்கும். அப்போ வந்து பாமக ஏற்கனவே ஃப்ரீஸ் ஆயிருக்கும் பல இடங்கள்ல. தேமுதிக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே நிலைமை தான். இளம் தலைமுறையினர் ஏன் தேமுதிக நோக்கி அதுல போனாங்கன்னா அதுல போனாதான் வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், உள்ளூர் செயலாளர் பதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல் வரும். ஆக எப்பவுமே இளம் தலைமுறையினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அதிகமாக வந்து நிரம்பி வழியாத கட்சிகளை நோக்கி அவங்களுடைய போக்கு அவங்க உள்ள போறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கிறதுனால இது நினைக்கிறேன். மற்றபடி தமிழ்நாட்டில் எந்த விவசாயிக்கும் பாஜக தனக்கு நல்லது செய்யும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்க்கறதுக்கான ஸ்கோப்பே கிடையாது. இனி ஆண்கள் பெண்கள் என பாலின வாரியாக சதவீத அடிப்படையில் முடிவுகளை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து மொத்த முடிவுகள் திரையில் விரியும். திரு செந்தில்நாதன், இந்த கேள்வியினுடைய அடிப்படையாக மக்கள் எதற்காக இந்த கட்சிகளுக்கு இப்படி வாக்களித்திருப்பார்கள்?
நிவாரணத்துக்காகவோ இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவோ எந்த கட்சி முன்னிற்கும் என்ற அடிப்படையில் இல்ல. எந்த கட்சி இளைஞர்கள் விவசாயத்தை படிக்க வேண்டும், அந்த படித்த இளைஞர்கள் விவசாயத்திற்கு வரணும், அது லாபம் தரும் ஒரு தொழிலாக விவசாயத்தை மாத்தணும், அப்படிப்பட்ட கட்சி எது அப்படின்ற நோக்கம் தான் இந்த கேள்விக்கானது. ஆனா நீங்க சொன்னபடி தேர்தலை நோக்கியே இந்த பதில்கள் வந்திருக்குமோ நீங்க ஐயப்படுறீங்க. ஆமா, அது இப்ப என்னன்னா இந்த பதில்களை பார்க்கும்போது ஓவரால் ட்ரெண்ட் ரெண்டு விஷயத்தை நான் பாக்குறேன். ஒன்னு வந்து அதிமுகவை விட திமுகவுக்கு மேல கூடுதல் நம்பிக்கை பொதுவா எல்லா விதமான காம்பினேஷன்ஸ்லயும் நம்ம கொஞ்சம் கூடுதலா பாக்குறோம். இது வந்து இளைஞர்கள் மத்தியில திமுக இதுக்கு முந்தைய திமுக ஆட்சி காலத்தை நினைவுல வச்சு அப்போ வந்து விவசாயம் வந்து இப்ப இருக்கிறத விட ரொம்ப பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்படின்னா அது ஒரு நீண்ட கால மெமரியில அவங்க இருந்து சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் கிடையாது, அது திமுகவுக்கான ஆதரவான ஒரு மனநிலையும் கூட. பொதுவா வந்து நம்ம வட்டார வடக்கு தெற்கு மத்திய மேற்குன்னு பிரிச்சு பார்க்கும் போதும் சரி, வயது வித்தியாசத்தை அடிப்படையில் பார்க்கும் போதும் சரி, அல்லது ஆண் பெண் பார்க்கும் போதும் சரி, இந்த ட்ரெண்டை வந்து பார்க்க முடியுது. இன்னொன்று ரிலையபிளான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த பிஎம்கேவுக்கு வந்து பொதுவாக கிடைச்சிருக்க வழக்கத்தை விட கூடுதலாக வந்து இந்த விவசாயம் தொடர்பான விஷயத்துல அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது. ஆனா இது ரெண்டுமே கூட நான் எலெக்ஷன் ரிசல்ட்டோட எலெக்ஷன் மனநிலையோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு காரணம் வந்து பொதுவாக வந்து இளைஞர்கள் மத்தியில நீங்க வந்து ஒரு 100 இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல விவசாயத்தின் மீது அக்கறையோடு பதில் சொல்லக்கூடிய இல்ல அதோட ஏதோ அதை பத்தி விஷயம் தெரிஞ்ச தன்னுடைய வாழ்க்கைக்கும் அதுக்கும் இடையிலான தொடர்புகளை வந்து ஒரு விதத்துல வந்து ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடியவங்க ரொம்ப குறைவான பேர். அப்ப வந்து இந்த விவசாயத்துல உண்மையிலே என்ன நடக்குது, விவசாயிகள் நல்லா இருக்காங்களா? மத்திய மண்டலத்துல கம்யூனிஸ்டுகளுக்கு 6.45 ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு சொல்லிருக்காங்களே, அப்ப அதை கவனிச்சுதானே சொல்லிருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல அது வந்து அது நிச்சயமா அதுவும் வந்து நீங்க வந்து மத்திய மாவட்டம்னு சொல்லும் போது தஞ்சாவூர் டெல்டா பகுதியை வந்து உள்ளடக்கிய பகுதி, அங்க ட்ரெடிஷனலாவே வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எப்போதுமே கூடுதலான ஒரு வாக்கும் இருக்கிறது. அதே சமயத்துல விவசாய இயக்கங்கள், குறிப்பாக விவசாய தொழிலாளர் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் காலங்காலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு ஏரியாங்கிறது அவங்களுக்கு அந்த பகுதி மட்டும்தான். தஞ்சை திருவாரூர் பகுதி தான் ஒன்றிணைந்த தஞ்சை மாவட்டங்கிறது கம்யூனிஸ்டுகளுக்கு பலமானது. மற்ற பகுதியில வந்து ரொம்ப குறைவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் கூட்டலாம் எவ்வளவு வருமோ அதை விட அதிகமா அவங்க வந்து மத்திய பகுதியில வாங்கியிருக்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். ஆனா நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அடிப்படையில வந்து என்னன்னா இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போயிருந்தால் திமுக அல்லது அதிமுகவினுடைய கடந்த 2, 3, 4 ஆட்சிகளையும் சேர்த்து கணக்கில் எடுத்து பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டில் விவசாயத்துறைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரைசிஸை வந்து அதை பற்றி பெரிய அளவுக்கு கவலை கொள்ளாமல் இதுக்கு ஒரு 25%, அதுக்கு ஒரு 25% வந்து அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் விவசாயத்துக்கும் இளைஞர்களுக்கு இடையில. மற்றது எல்லாமே வந்து அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸினுடைய ரிஃப்ளெக்ஷனா தான் எனக்கு தெரியுது. எது எப்படியோ இந்த கேள்விக்கு பதில் வந்திருக்குது. இத்தனை சதவீதம் இந்தந்த கட்சிகள் கிடைச்சிருக்குது, மக்கள் நம்புறாங்கன்னு பொருள். குறைந்தபட்சம் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாமலாவது கட்சிகள் இருக்கட்டும்ங்கிறது இவங்களுடைய வேண்டுகோளா நான் நினைக்கிறேன். வேண்டுகோளை நம்ம எச்சரிக்கையா வந்து நம்ம மாத்தி சொல்றதுங்கிறது நம்முடைய விருப்பம் தான். ஆனா அந்த விருப்பத்தில் தப்பு கிடையாது. இன்றைய பங்களிப்புக்கு நன்றி. நன்றி.